Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today day 16. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா ட்ரேட் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? அண்ட் மார்க்கெட் எக்ஸிகியூஷன்னா என்ன, பெண்டிங் ஆர்டர்ஸ்னா என்ன அப்படின்றது டீடைல்டாக பார்க்கலாம். ட்ரேட் ஆர்டர்ஸ் மொத்தம் 2 types. மார்க்கெட் எக்ஸிகியூஷன் அண்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ். ஃபஸ்ட்டு மார்க்கெட் எக்ஸிகியூஷன்னா என்னென்னு பார்க்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் உடனே ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ செல் பை மார்க்கெட்டோ இல்லைனா பை பை மார்க்கெட்டோ நம்மளால் மேனுவலாக அந்த ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ப்ரெஸ் பட்டன், அதாவது இப்போ வந்து பை பட்டன் ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை வந்து செல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலோ அந்த மொமெண்ட்டில் இருக்கிற ப்ரைஸ் வந்து ட்ரேட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது செல் பை மார்க்கெட், பை பை மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். செல் பை மார்க்கெட்னா ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும்னு நம்பி நம்ம வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ பை பை மார்க்கெட்னா என்னென்னா ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ செல்னா டிக்ளைன், பைனா ரைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தென் பெண்டிங் ஆர்டர்ஸ் மார்க்கெட் ப்ரைஸை விட டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரேடர்ஸ் வந்து செட் பண்ணுற ப்ரைஸில் ஆட்டோ ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி இல்லாமல் கூட ட்ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து பெஸ்ட் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து அட்வான்ஸ் ட்ரேடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து டோட்டலாக 4 types. என்னென்ன? பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், செல் ஸ்டாப். டீட்டெயில்டாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பை லிமிட்னா என்னென்னு பார்க்கலாம். கரண்ட் ப்ரைஸை விட லோவர் ப்ரைஸில் பை எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரைஸ் ட்ராப் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக பை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா டிப்பில் பை ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணப்படும். ஓகேங்களா? தென் செல் லிமிட்னா என்னென்னா வந்து கரண்ட் ப்ரைஸை விட ஹையர் ப்ரைஸில் செல் ப்ரைஸ் ரைஸ் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக செல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து யூஸ் பண்ணப்படும். தென் பை ஸ்டாப்னா என்ன, செல் ஸ்டாப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பை ஸ்டாப்னா என்னென்னா வந்து கரண்ட் ப்ரைஸை விட ஹையர் ப்ரைஸில் வந்து பை எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது பிரேக் டவுன் கன்ஃபார்ம் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பை வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணப்படுதுன்னா வந்து மொமெண்டம் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணப்படும். தென் செல் ஸ்டாப் கரண்ட் ப்ரைஸை விட லோவர் ப்ரைஸில் செல் பிரேக் டவுன் கன்ஃபார்ம் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ பிரேக் டவுன் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ்னால் வந்து செட் ப்ரைஸ், ஃபர்கெட் இட், மார்க்கெட் ரீச் பண்ணும்போது ஆட்டோ எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ MT5 ஆப் பற்றி ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ MT5 ஆப்பில் வந்து நீங்கள் டெமோ வச்சு கூட இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ MT5ல வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணுறது? ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்க பேர் என்னென்னா XAU USD, அதாவது கோல்டு ட்ரேட் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் MT5 ஆப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ MT5ல XAU USD செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து செல் பை மார்க்கெட் அண்ட் பை பை மார்க்கெட் அப்படின்னு 2 பட்டன்ஸ் காட்டும். ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி போது செல் பை மார்க்கெட் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் பிட் ப்ரைஸில் உடனே வந்து ட்ரேட் ஓப்பன் ஆகிடும். ஆர் அப்படி இல்லை கோல்டு ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பை பை மார்க்கெட் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் உடனே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ MT5ல லாட் சைஸ்னால் என்ன, ஸ்டாப் லாஸ்னால் என்ன, டேக் ப்ராஃபிட்னா என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னு ஒரு குயிக் ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ட்ரேட் ஆர்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் மொத்தம் 2 typesனு பார்த்துருக்கோம், மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் அண்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ். ஸோ மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் ஆர்டர்ஸ்னால் ஆட்டோமேட்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் உடனே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். செல் பை மார்க்கெட் அதாவது டிக்ளைன், இல்லைனா பை பை மார்க்கெட் அதாவது ரைஸ். ஸோ மேனுவலாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். தென் பை லிமிட்னா என்னென்னு பார்த்தோம், பை ஸ்டாப்னா என்னென்னு பார்த்தோம், செல் லிமிட், செல் ஸ்டாப் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம்.
ஸோ பிகினர்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த தமிழ் எஃபெக்ட்ஸ் அகாடமியில் பிகினர்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷனில் வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். பிகாஸ் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாட்ஸ் அண்ட் லாட் சைஸஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் எக்ஸிக்யூஷனை வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணணும், தென் வந்து நம்ம பெண்டிங் ஆர்டர்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். Okay friends, thanks for watching. Subscribe to Tamil FX Academy. Next important topic la paakalam. Until then, bye.